தொழுகை முடிந்தவுடனே சட்டென இரண்டு கரத்தை உயர்த்தி அல்லாஹ் எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்றால் அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படாது. பிரார்த்தனைக்கென்ற ஒரு வழிமுறை உண்டு, விதிமுறைகள் உண்டு. முதலில் நீங்கள் அல்லாஹுவை புகழ வேண்டும். இரண்டாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நீங்கள் ஸலவாத் சொல்ல வேண்டும். மூன்றாவது தான் நீங்கள் உங்களுக்காக வேண்டி துஆவே செய்ய வேண்டும். இது துஆவினுடைய முறை. எடுத்த உடனே நாம் நம்முடைய தேவைகளுக்காக வேண்டிய அல்லாஹ்விடத்திலே கேட்டால் அந்த துஆ வானத்திற்கும் பூமிக்கும் இடையிலே அந்தரத்தில் தொங்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஏதாவது ஒரு வார்த்தை அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லா புகழும் யா அல்லாஹ் உனக்கே உரியது, சுப்ஹானல்லாஹ், யா அல்லாஹ் நீயே தூய்மையானவன், அல்லாஹு அக்பர், யா அல்லாஹ் நீயே பெரியவன் என்கிற ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி அல்லாஹ்வை முதலிலே புகழுங்கள். இரண்டாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நீங்கள் ஸலவாத் சொல்லுங்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் அத்தஹியாத்திலே ஓதுற ஸலவாத். மூன்றாவது தான் நீங்கள் உங்களுக்காக, உங்களுடைய குடும்பத்திற்காக, உங்களுடைய கபர் வாழ்க்கை, மறுமை வாழ்க்கைக்காக, ஹிதாயத்திற்காக எல்லாம் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபத்ஊஹு பிஹா. அல்லாஹ்வுடைய திருநாமங்களை மையமாக வைத்து அல்லாஹ்வுடைய அழகிய திருநாமங்களை கொண்டு அல்லாஹ்வை நீங்கள் ஒவ்வொருவரும் அழையுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்வில் எத்தனையோ துஆக்களை செய்திருக்கிறார்கள். அந்த துஆக்களில் எல்லாம் பாருங்கள், அல்லாஹ்வை அளவுக்கு அதிகமாக புகழுவார்கள். அல்லாஹ்வை புகழ வேண்டிய முறைப்படி புகழுவார்கள். அல்லாஹ்வுக்குரிய அந்தஸ்தோடு அல்லாஹ்வை புகழுவார்கள். புகழ்ந்துதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தேவைகளை குறித்து அல்லாஹ்விடத்திலே மன்றாடி கேட்டு வாங்கி இருக்கிறார்கள் என்று ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். இரண்டாவது ஆதாரம், அல்லாஹ்வை நெருங்க அல்லாஹ்வை முதலிலே நீங்கள் சந்தோஷப்படுத்தி அதன் மூலம் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். இபாதத்துகளை அல்லாஹ்விடத்திலே எடுத்து சொல்லி கேட்கலாம். அல்லாஹ்வுடைய திருநாமங்களை பயன்படுத்தி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யும் பொழுது அல்லாஹ்விடத்திலே நீங்கள் நெருங்கலாம். உபரியான வணக்க வழிபாடை அதிகம் செய்யும் பொழுது அல்லாஹ்விடத்திலே நீங்கள் நெருங்கலாம். ஆள் பிடித்து அல்லாஹ்வை நெருங்க வேண்டிய அவசியம் இல்லை, அது அல்லாஹ்வுக்கு தேவையும் இல்லை. அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு ஏற்பாட்டை உலகத்தில் எங்குமே செய்யவில்லை. நபிமார்களுடைய வாரிசு என்ற பெயரிலோ உண்மையிலேயே நபிமார்களுக்கு பிறந்த மக்களானாலும் சரி, இஸ்லாத்தை பொறுத்தவரையில், அல்லாஹ்வை பொறுத்தவரையில் லா தம்லிகு நஃப்சுன் லி நஃப்சின் ஷைஆ, எந்த ஆத்மாவும் எந்த ஆத்மாவுக்கும் உதவி செய்ய முடியாத நாள் அந்த மறுமை நாள். எந்த மனிதனும் எந்த மனிதனுக்கும் உதவி செய்ய முடியாத நாள் அந்த மறுமை நாள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தன்னுடைய தந்தைக்கு உபகாரம் செய்ய முடியாத நாள் மறுமை நாள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தனது மகனுக்கு மனைவிக்கு உபகாரம் செய்ய முடியாத நாள் மறுமை நாள். லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தனது மனைவிக்கு உபகாரம் செய்ய முடியாத நாள் மறுமை நாள். அல்லாஹ்வுடைய தூதர் ரஹ்மத்துல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் பெற்ற அல்லாஹ்வுடைய தூதரை பெற்ற தாய் தந்தைக்கு உபகாரம் செய்ய அல்லாஹ்வுடைய தூதரால் முடியாது. பாட்டனார், முப்பாட்டனார், அபூ தாலிப், அப்துல் முத்தலிப், அபூ லஹப், யாருக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் உதவி செய்ய முடியாது. லா தம்லிகு நஃப்சுன் லி நஃப்சின் ஷைஆ வல் அம்ரு யௌமஇதின் லில்லாஹ். ஆட்சியும் அதிகாரம் அந்த நாளில் அல்லாஹ்வுடைய கைவசம் தான் இருக்கும். யாருக்கும் யாரும் எந்த உபகாரம் செய்ய முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், நாம் செய்கிற இபாதத்துகளோடு மட்டும்தான் அல்லாஹ்வை நாம் நெருங்க முடியும், அல்லாஹ்விடமிருந்து நாம் தப்பிக்க முடியும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே,